என்ன ஆச்சு உனக்கு? யார் சொன்னா காதலிச்சா இப்படிலாம் நடந்துக்கலான்னு? இப்படிலாம் இருந்தாதான் அது உண்மையான காதலா? கையை பிடிக்கிறதையே கண்ணிய குறைச்சலாம் நினைக்கிற நீயா இதெல்லாம் செஞ்ச? என்னால நம்பவே முடியல. திடீர்னு ஏன் என்கிட்ட பேசாம போன? இப்ப ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு புரியுது ஆனந்தி. என்ன என்ன புரியுது? உங்க அப்பா உங்க அண்ணன் காதலை ஏத்துக்கல. உன் மேலையும் உங்க அக்கா மேலையும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அப்பா பேச்ச மீறி அன்புவை காதலிச்சிட்டோம். இப்ப அப்பா ஏத்துக்கலன்னா என்ன பண்றதுன்னு குழம்பி போயிருக்க. எங்க என்னை இழந்துருவியோன்னு பயப்படுற. அதனாலதான் ஒதுங்குற. ஆனா அது உன்னால முடியல. இப்போ நெருங்குற. இப்ப சொல்றேன், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, உங்க அப்பா அம்மா உடனே சம்மதிக்கலன்னாலும் சரி, அவங்க சம்மதத்தை வாங்கி உன்னை நான் என் மனைவி ஆக்குவேன். அதுக்கு முன்னால நமக்குள்ள எந்த நெருக்கமும் இருக்கக்கூடாது. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நான் உனக்காக காத்திருப்பேன்டா. உங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம காதல் எவ்வளவு கண்ணியமானதுன்னு புரிய வச்சு நம்ம காதலை ஒண்ணு சேர்ப்பேன். அது வரைக்கும் நம்ம கட்டுப்பாடா இருப்போம் ஆனந்தி. தப்பு பண்ணிட்டோம்டி, பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆனந்தி அவ்வளவு தூரம் நம்பிக்கையா சொன்னான். ஆனா நாம தான் நம்பவே இல்ல. ஆனந்தி அன்போட காதல் எவ்வளவு தூய்மையானதுன்னு இப்பதாண்டி புரியுது. தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இது எப்பவும் நான் இப்படி நடந்துக்கவே மாட்டேன் அன்பு. ஒரு குழந்தையா கேக்குறேன், உங்களை ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சுக்கோ அன்பு. வா ஆனந்தி. என்னை மன்னிச்சிருங்க அன்பு. என் தோழிகளுக்கு உங்களை பத்தி தெரிய வைக்க எனக்கு வேற வழி தெரியல. உங்களை மாதிரி ஒரு நல்லவரோட வாழ நான் தகுதி இல்லாதவளா போயிட்டேன். நான் இருக்கேன் ஆனந்தி, தைரியமா இரு. யார் கால் பண்றா? கோகில் அக்கா தான். சொல்லுக்கா, எப்படி இருக்க? அப்பா அம்மா ஊருக்கு வந்துட்டாங்களா? டே வேலு, நீ நலம் விசாரிக்கிறதெல்லாம் அப்புறம், முதல்ல நான் சொல்றதை கேளு. என்னாச்சுக்கா? ஏதாச்சும் பிரச்சனையா? வீட்ல பிரச்சனையா? பிரச்சனையா? நீங்க ஸ்பீக்கர்ல போடுங்க, என்னன்னு கேப்போம். சொல்லுக்கா. டே வேலு, வாணியோட அப்பா அம்மாக்கு நீங்க சென்னையில தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சுடா. காலையில வெள்ளனையே வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கூட ஒரே சண்டை. அப்பாவும் நீங்க சென்னையில தான் இருக்கீங்க, ஆனா எங்க இருக்கீங்கன்னு தெரியாது, நீங்க போய் அவங்கள தேடி கண்டுபிடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்க இருக்கிற கோவத்துக்கு எப்ப வேணாலும் உன்னையும் வாணியும் தேடி சென்னைக்கு வருவாங்க. நீ அவங்க கண்ணில் மாட்டிக்காம பத்திரமா இருந்துக்கோங்க. கோகிலானி, நாங்க சென்னையில தான் இருக்கோம்னு எங்க அப்பாக்கு எப்படி தெரிஞ்சது? வேற யாரு? அந்த படுபாவி சுயம்பிலிங்க தான் சொல்லிருக்கணும். நீங்க இருக்கிற இடம் தெரியாத வரைக்கும் தான் அங்க உங்களுக்கு பாதுகாப்பு. தேவையில்லாம வெளியில எங்கேயும் போகாதீங்க, பத்திரமா இருந்துக்கோங்க. இத சொல்லதான் போன் போட்டேன். இப்ப நம்ம வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன். யாருக்கு அதுலயாவது விழுந்தா ரொம்ப சிக்கலா போயிடும். நான் பிறவு கூப்பிடுறேன், ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க.
டேய் வேலு, வாணி உன்னை நம்பி வந்த பொண்ணு. அவளுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஆ சரிக்கா. நான் வச்சிடுறேன். வேலு, இப்ப என்ன பண்றது? என் அப்பாக்கு மட்டும் நம்ம இருக்க இடம் தெரிஞ்சது, நாளை காலையில ஊரையே திரட்டி வந்து நிப்பாரு. பயப்படாத வாணி, என்னைக்கா இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாவை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஐயோ, அதை ஃபேஸ் பண்ணும்போது பாத்துக்கலாம். நாமளா போய் மாட்ட வேண்டாம்னு சொல்றேன். நீ கொஞ்ச நாளைக்கு இந்த பைக் டாக்ஸி வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் வேலு. என்ன பேசுகிற வாணி? அது ஒன்று தான் இப்போ சோறு போடுது. இந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்ண சொல்கிற? நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத. வண்டியில ஏறு. என்ன ஆனந்தி சைக்கிளை காணோம்? அண்ணா, சொல்லு பான்பு. இல்ல ஆனந்தி சைக்கிள் இங்க இருந்துச்சு, காணோம். ஆனந்தி கிளம்பிட்டாளா? ஆளா வேலையில இருந்து கிளம்புனதே ஆனந்து தான்ப்பா. என்ன சொல்றீங்க? எப்ப கிளம்புனா? பெல் அடிக்கிறது 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்கப்பா. நான் கூட என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டேன்னு கேட்டேன். வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிருச்சுப்பா. சரிண்ணே. காலையில இருந்து நல்லா தானே பேசிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா, திடீர்னு ஏன் சொல்லாம கிளம்பி போகணும்? ஏன் போனையும் எடுக்க மாட்டேங்கிறா? தீப், ஏன் மறுபடியும் இப்படிலாம் பண்ற? உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே. அம்மா ஆனந்தி, ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல ஏன் பஸ்ல எல்லாம் வேலைக்கு போற? அன்புக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அன்பு கூட பைக்கில் போலாம்ல. மறுபடியும் மயக்காதா போட்டு விழுந்தா என்னமா பண்ணுவ? வாழ்க்கையே அர்த்தமில்லாம போயிருச்சு. இதுக்கு மேல என்ன நடந்தா என்னன்னே? என்ன ஆனந்தி, ஏதோ வாழ்ந்து முடிச்சவங்க பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க?